Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். மலேசியா அகதிகள் படகு விபத்தில் உயிரிழப்பு 26ஆக உயர்வு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் இந்தியா அண்ட் வேர்ல்டில் ஹியூமன் ரைட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ மியான்மர் அப்படிங்கிற நாடு வந்து பர்மா அப்படிங்கிற பேரில் இந்தியாவுடன் இணைந்திருந்த ஒரு நாடு தான். ஸோ 1935ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி இருந்தபோது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் 1937ஆம் ஆண்டு வந்து இந்தியாவிலிருந்து பர்மா வந்து தனி ஒரு நாடாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை எப்போ இந்த பர்மா அப்படிங்கிறத மியான்மர் அப்படின்னு எப்போ பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1989ஆம் ஆண்டு. ஸோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மையின முஸ்லீம் இன மக்கள் தான் ரோஹிங்கியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ இவங்க வந்து வேறு அரபு நாட்டிலிருந்து வணிகத்திற்காக இங்கே தங்கி இருந்தவங்க தான் இந்த ரோஹிங்கியாஸ். ஸோ இவர்களை தான் அதிகமாக மியான்மர் அரசு வந்து துன்புறுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. ஸோ இவங்க அங்கே துன்புறுத்தப்படுறதுனால மலேசியா மற்றும் பங்களாதேஷ் அருகில் உள்ள இந்த நாடுகளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தஞ்சமடைந்து வருகின்றனர். வங்காளதேசத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 13 லட்சம் ரோஹிங்கியா அகதிகள் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. குற்றவாளிகளுக்கு அதிக அளவு அமோனியம் நைட்ரேட் கிடைத்தது எப்படி? ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நைட்ரஜன் அண்ட் தேர் காம்பவுண்ட்ஸ் இதில் வந்து கவர் ஆகும். ஸோ நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா உரமாகவும் கல்காரிகள் தகர்ப்புக்கும் குறிப்பிட்ட அளவில் அமோனியம் நைட்ரேட் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஸோ எளிதில் ஆவியாகக்கூடிய இந்த தன்மையை கொண்ட இந்த அமோனியம் நைட்ரேட் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரைட் மற்றும் சல்ஃபர் போன்ற பிற ரசாயனங்களுடன் சேர்க்கும்போது வந்து இது வெடிபொருளாக மாறும். ஸோ இதை தான் அதிக அளவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயங்கரவாதத்திற்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு ரசாயனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 45% மேல் அமோனியம் நைட்ரேட் கொண்ட ரசாயனங்களை வந்து வெடிபொருள்கள் அப்படின்னு 2011ஆம் ஆண்டு மத்திய அரசானது அறிவித்திருக்கும். பூடானுக்கு ரூபாய் 4000 கோடி கடனுதவி 3 ஒப்பந்தங்கள் கையொப்பம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் வேர்ல்டு கண்ட்ரீஸில் வந்து கவர் ஆகும். ஸோ பூடானுக்கு ரூபாய் 4000 கோடி கடனுதவியை வந்து இந்தியா அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம் நாட்டு எல்லையை பகிரக்கூடிய அந்த 7 நாடுகளில் வந்து 6வதாக 699 கிலோமீட்டர் எல்லை வந்து பகிரக்கூடிய நாடு தான் பூடான் அப்படிங்கிற நாடு. ஸோ இதற்கு நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து 2 நாள் பயணமாக அரசுமுறை பயணமாக பூடானுக்கு செஞ்சுருக்காங்க. ஸோ எந்தெந்த துறைகளில் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பம் இடப்பட்டிருக்கு அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதாரம், மருந்துகள், மனநல மருத்துவ துறைகளில் வந்து ஒப்பந்தம் கையொப்பமாயிருக்கு. ஸோ அதே மாதிரி பூடான் நாடு சார்பில் வந்து ஒரு புத்த மடாலயத்தை வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த வாரணாசியில் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ அதற்கும் நிலம் வழங்கப்படும் அப்படின்னு நம்மளுடைய பிரதம அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 11ஆம் தேதி பூடான் அரசருடைய தந்தையின் 70வது பிறந்த நாள். ஸோ ஜிம்சே சிங்கே வாங்சுகின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூட்டான் மன்னரின் தந்தையுடைய 70வது பிறந்த நாள் என்னைக்குன்னா நவம்பர் 11ஆம் தேதி. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய அந்த உதவியினால ஒரு நீர்மின் நிலையத்தை வந்து பூட்டானில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனுடைய அந்த பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1020 மெகாவாட். ஸோ இதனுடைய இந்த நீர்மின் நிலையத்தினுடைய பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா புதன் சங்சு 2. மாடர்ன் ஜெனட்டிக்ஸ் உடைய ஃபாதர் வந்து அதாவது நவீன மரபியலின் தந்தை என போற்றப்படுகிறவர் யார் அப்படின்னா கிரீகர் மெண்டல். ஸோ அவர் 1884ஆம் ஆண்டு வந்து மறைந்திருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பரிமாண வளர்ச்சியின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறவர் வந்து சார்லஸ் டார்வின். ஸோ இவர் 1882ஆம் ஆண்டு வந்து இறந்திருப்பார். ஸோ இதில் முக்கியமாக இப்போ நம்ம ஒரு ஆர்கானிசம் எடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய செல்ஸில் வந்து டிஎன்ஏ இருக்கும், மரபணுக்கள் இருக்கும் அப்படின்னு முதலாக இதை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக். ஸோ எந்த ஆண்டில் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா 1953ஆம் ஆண்டில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா
அந்த நைட்ரஜன் ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ் வந்து 4 இருக்கும்: அடினைன், தயமின், சைட்டோசின் அண்டு குவானைன். ஸோ இதை முதலாக கண்டுபிடித்தவர் யாருன்னா இந்த ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக் இவர்கள் தான். ஸோ இந்த டிஎன்ஏ இந்த செல்ஸில் இருக்கிறதுனால தான், அதனுடைய அடிப்படையில் தான் உடம்புல வந்து எல்லா ப்ரோட்டீன்ஸுமே ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லும்போது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் வந்து கேரக்டர்ஸ் வந்து பாஸ் ஆகுது, எல்லாமே இந்த டிஎன்ஏனால தான் அப்படின்னு சொன்னவங்க தான் இந்த ஜேம்ஸ் வாட்சன் அவர்கள். ஸோ இவர் 1990ஆம் ஆண்டில் வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் வந்து தலைவராக இருந்திருப்பாங்க 2 வருஷம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து இந்த டிஎன்ஏயை வந்து கண்டுபிடிச்சதுனால 1962ஆம் ஆண்டு வந்து நோபல் பிரைஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ 4 நாட்களுக்கு முன்னாடி வந்து இந்த ஜேம்ஸ் வாட்சன் அவர்கள் உலகத்தை விட்டு மறைந்திருக்காங்க.